வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க, கொஞ்சம் அரசியல் அறிவும், கொஞ்சம் சமூகவியல் அறிவும், கொஞ்சம் பேசவும் தெரிஞ்சுட்டா போதுமாமாங்க தாவேக்கால நமக்கு இடம் இருக்காமா. ஏன்னா தடி எடுத்தவன்லாம் தாவேக்காக்காரங்கிற மாதிரி அங்க பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்குதாமா. ஒரு ஆள் கூட இது வரைக்கும் உருப்படியா ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இன்னையோட 20 நாள் கிட்ட ஆயிப்போச்சு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அரசியல் நல்லா தெரிஞ்ச, கொஞ்சம் பேச தெரிஞ்ச, கொஞ்சம் ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கிறவங்கள புடிச்சிட்டு வாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவியை ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அறநிலைத்துறை அமைச்சருக்கு மேனுஃபேக்சரிங் டேட் போட்டா பத்தாதாமா. மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டோட அதோட மேனுஃபேக்சரிங் டேட் ரொம்ப முக்கியமாமா. உதாரணத்துக்கு அரிசியோட நாத்து வாங்குனீங்கல்ல, அது என்னைக்கு வாங்குனீங்கன்னு தெரிஞ்சாதான் அரிசி முறுக்கே சுட முடியும். ஏன்னா டேட் ரொம்ப முக்கியம். அது டேட்டா ரொம்ப முக்கியம். டேட்டா தெரியாம எதுக்கு எல்லாத்துக்கும் பேட்டா தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு கிட்டுக்குப்பிடி கேள்வி கேட்டதோ இவங்கெல்லாம் முறுக்கு புளிகிற மாதிரி மூஞ்ச வச்சு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதாங்க இங்க பிரச்சனை. யாரோ ஒருத்தங்களாவது அமைச்சர் மாதிரி பேசுங்கன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் தாவேகா கிட்ட நமக்கு இருக்கிற விமர்சனம். இந்த கீர்த்தனா இருக்காங்கல்ல, கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், அவங்க எப்பவுமே ஸ்மைலிங் பேசுங்க. குழந்தை இறந்துருச்சு, இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பேசிக்கலாம், சாயங்காலமா அரசியல் பேசிக்கலாம், டேக் கேர், ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ நைஸ் டே, இப்படி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கறதுனால நல்ல ஒரு எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. ஆனா இதுக்கு தாவேகாவில் எம்எல்ஏ ஆகி அமைச்சராக ஆட்கள் தேவை அப்படின்னு ஓப்பனா ஒரு போஸ்டர் ஒட்டிட முடியாது இல்லைங்க. விளம்பரம் கொடுத்து இன்டர்வியூ வச்சு ஆள் எடுத்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற 108மே ஒரு மாதிரிதான் இருக்குது. வெளியே இருந்துதான் நிறைய எம்எல்ஏக்கள் வராங்க, நல்ல எம்எல்ஏக்கள் வராங்க. எதுக்கு ஜெயிச்சாங்க, ஏன் ஜெயிச்சாங்கன்னு இப்ப வரைக்கும் அவங்களுக்கே தெரியலங்க. பாருங்க, எங்க கோயம்புத்தூர் மினிஸ்டர் அவர் எதுதான் பேசி வச்சிருக்கிறாரு. ஆனா டாஸ்மாக் அமைச்சர் இருக்காருலங்க, அவர் ஒருபடி மேல போயிட்டாருங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அன்னைக்கு எங்க அண்ணன் கேனத்தனமா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டாருங்க. அது ரொம்ப தப்புங்க. அது பஸ் மேல நின்னால அப்படி பாடி இருக்க கூடாது அப்படிங்கறத நான் கண்மையாக வண்டிக்கிறேன். என்ன பண்றதுங்க, எங்க அண்ணன் பொறுப்பு இல்லாம பாடிட்டாரு. அதை கேட்ட இந்த மக்களும் பொறுப்பு இல்லாம ஓட்டு போட்டாங்க. இப்படி அவங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம ஓட்டு போட்டதுனால நான் பொறுப்பு இல்லாம ஒரு அமைச்சரா பொறுப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். இவங்க ஒருபடி மேல போய் இல்லைங்க, டாஸ்மாக் எல்லாம் அப்படி டப்புன்னு மூடிட முடியாதுங்க, மூணுனா கள்ளச்சாராயம் அதிகமாயிருங்க. இதைத்தானங்க நாங்களும் சொன்னோம். அத நம்ம சொல்ல முடியாதே, தாவேகா சொல்லலாம், ஆனா மத்த யாரும் சொல்லக்கூடாது. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல வெள்ளை கலர் பீச்சு கலர் பேண்ட் போட்டு வந்த ஒருத்தவங்களையும் காணுமே. எங்கடா போனீங்க எல்லாம், எங்க போனீங்க? அன்னைக்கெல்லாம் எவனை பார்த்தாலும் அந்த காஸ்டியூம்ல தான் சுத்திட்டு இருந்தாங்க. அண்ணன் வர போறாரையா தள்ளி நில்லுங்களே. இப்போ ஒரு ஆளை காணும், ஒரு ஆளை கூட காணும். அதுலயும் முக்கியமான ஒரு இன்ஃபுளுசர் இருக்காருங்க, அந்த ஒரு பாப்பா குட்டிமா. என்னங்க இதெல்லாம்? சரி, உங்களுக்கு உரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, கருத்துரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க பேசலாம், நீங்க தாராளமா என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா நீங்க தாவேக்காரங்க. ஆனா உங்கள மாதிரியே அமைச்சர்கள் பேசுறதுதான் அநாகரிகமா இருக்கு. என்னதான் பண்றது இவங்களையெல்லாம் வச்சுட்டு? இப்படி எல்லாம் இருந்தா முதல்வர் தான் என்ன பண்ணுவாரு? அவர் ஏதாவது ஒரு 2 வார்த்தை கட் அண்ட் ரைட்டா பேசினாருன்னா இந்த மாதிரி பேசுற பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திடலாம். செங்கல் சூளையில மாமூல் வாங்க போனவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்களாமா. அந்த கோட்டு போட்டு அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தாமா, அவங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க, சுகாதாரத்துறை அமைச்சரே அவங்கதான். இப்படி தடியை எடுத்தவெல்லாம் தாவேகா காரணாவே சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம், தலைமை சரியில்லை. தலைமையே தனக்கான தொண்டர் படையவே இப்பதான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்குது. அந்த வலையில நேத்து 3 மீன் தான் அந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம எங்க நிக்கிறோம், எதுக்காக அதை பண்றோம் அப்படின்னு எந்த இதுவும் யோசிக்காம அது தலைமை செயலகமா இல்ல தாவேகா செயலகமாங்கிறதையும் மறந்து அவ்வளவுதான் மறந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாம் மினிஸ்டர் போய் பாக்கணும்னா முடிகிற காரியமா என்ன? ஆனா இவங்க பாருங்க, சால்வா போடலாம், கட்சியில சேர்றேன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், அப்பவே மினிஸ்டர் ஆனாலும் ஆகலாம். இப்போ இவங்க 3 பேரும் ரிசைன் பண்ண அந்த தொகுதியில பை எலெக்ஷன் வரப்போகுது. சோ திருச்சி கிழக்கு தொகுதி பிளஸ் அந்த 3 தொகுதி வாக்காளர் பெருமக்களே, இந்த 4 மட்டும் தான் கன்ஃபார்ம் நினைச்சுக்காதீங்க, இனி கூடுனாலும் கூடும், அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சோ அந்த லிஸ்ட் கூடுற அந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மன்றாடி கேட்டுக்கிறோம். இந்த தடவை குழந்தை சொல்லுச்சு, கிளவி சொல்லுச்சு,
அவன் மிரட்டினா இவன் மிரட்டினா அப்படின்னு எந்த சிந்தனைக்குள்ளேயும் போகாம உங்க மனசுக்கு என்ன தோணுதுங்கிறத சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்க மனசுக்கு என்னமோ தோண்டிட்டு போட்டோம், ஆனா திமுகக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்? ஒண்ணும் இல்லைங்க, திருப்பியும் தாவேக்காவை ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இதுவும் பத்தலன்னு திருப்பியும் அதிமுகல இருக்கிற இன்னும் ஒரு 5-6 பேர்த்த ரிசைன் பண்ண வைப்பாங்க. மறுபடியும் பை எலெக்ஷன் வரும். இப்ப அவங்களோட பெரும்பான்மை யாரும் கேட்க போறதும் கிடையாது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்த 20 நாள்ல தமிழ்நாடு மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குற்றங்களா நடந்துகிட்டு இருக்கு. அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா சவுக்கு சங்கரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்பேற்பட்ட ஆட்சிக்கு நம்ம நினைச்சா மட்டும்தான் செக் வைக்க முடியும். இப்ப பை எலெக்ஷன் நடக்க போற எல்லா தொகுதிகள்லயும் திமுகவை ஜெயிக்க வச்சு ஆளுங்கட்சிக்கு பயத்தை கொடுக்க சொல்ல, ஆளுங்கட்சிய சரியா நடத்துங்கன்னு சொல்ல வர. ஏன்னா இந்த சிஎம், இந்த மினிஸ்டர்ஸ், இந்த எம்எல்ஏஸ் யாருமே தன்னுடைய தொகுதி மக்களுக்காக கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல. அது இந்த எலெக்ஷன் டைம்ல ஜோசப் விஜய் படிச்சதெல்லாம் பாத்தீங்கல்ல. நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் இப்படி செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம்னு எல்லாம் பண்ணார்ல. எல்லாம் அப்போ ஓப்பனா சொல்லிட்டு இப்போ இல்ல இதுக்கு இவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்றாரு. ஆனா எலெக்ஷன் டைம்ல இந்த கண்டிஷன் அப்ளைவே இல்ல, அன்கண்டிஷனலா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ஏன் இப்படி மாத்தி சொல்றாருன்னா அவ்வளவுதான் தாவேக்கா. அதனாலதான் மக்களே உங்ககிட்ட மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்றோம். வர பை எலெக்ஷன்ல 4 இடத்துலயும் திமுகவை ஜெயிக்க வச்சு தாவேக்காவை சரியா ஆட்சி நடத்த வைப்போம். அது மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும் போதே இறங்கி வேலை செய்ய மாட்டேங்குது. இனி மெஜாரிட்டி கவர்மெண்டா வந்துச்சுன்னா உங்க நிலைமையெல்லாம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. எதுக்கும் எதையும் தன்னுடைய பொறுப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான், நாங்க ஜெயிச்சிட்டோம், எந்த தப்பும் நாங்க கிடையாது, நாங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் காரணம் ஒரு ஆள் மட்டும்தான், அதையும் அவங்க கைவிட்டு போச்சுன்னா அதான் இன்ஃபுளுசர் எல்லாம் இருக்காங்கல்ல முட்டு கொடுக்கறதுக்கு. குழந்தையோட அம்மா அப்படி, குழந்தையோட அம்மா இப்படி, குழந்தையோட அம்மா மேலதான் தப்பு. குழந்தை என்னங்க பண்ணும்? இல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னதாங்க பண்ணுவாரு? அவரு பாவங்க, அவரு வந்தாருங்க பாவம், அம்மா வாட்டுக்கு அன்கான்சியஸா படுத்திருந்தது, குழந்தைக்கு முட்டாய் வாங்கி தரலான்னு கூட்டிட்டு போனாங்க. அந்த குழந்தைதான் முட்டாய்க்கு ஆசைப்பட்டு, ஆமா குழந்தைக்கு முட்டாய் மேல ஆசை இருக்குத்தானே செய்யும். இந்த குழந்தை பண்ண தப்பு என்னங்கிறீங்க? அந்த குழந்தை முட்டாய்க்கு ஆசைப்பட்டதுதான் தப்பு. ஆக்சுவலா அந்த புள்ள இப்ப இருக்கிற ஆட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்கணும். அப்படி ஆசைப்பட்டிருந்தா அந்த புள்ள நல்ல புள்ள. சொல்ல முடியாதுங்க, இந்த குழந்தையும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு இருந்திருக்கலாம். விஜய் மாமாக்கு ஆசைப்பட்டு ஓட்டு கேட்ட புள்ள இப்ப முட்டாயும் ஆசைப்பட்டு கேட்டிருக்குது. இப்படி எல்லாம் தாவேக்காரங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டுதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தடி எடுத்த தாவேக்காரங்க. அதனால அவங்களுக்கு என்னங்க, அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நல்லா பேசுறதுக்கு வெளியே இருந்தா ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அரசியலும் கொஞ்சம் சமூகவியலும் கொஞ்சம் பேச்சு திறனும் இருக்கிற ஆட்கள் உடனடியாக தாவேக்காவில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, ஏற்கனவே எம்எல்ஏக்களா இருந்தவங்க விலைக்கு வாங்கப்பட்டு ஹார்ஸ் ட்ரேடிங், அவங்கள அந்த கட்சியில இருந்து ரிசைன் பண்ண வச்சு இந்த கட்சியில சேர்த்து மறுபடியும் பை எலெக்ஷன்ல தாவேக்காவின் சார்பாக நிறுத்தி அதுக்கப்புறம் இவங்களுக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க பேட்டி கொடுப்பாங்களாமா. அப்படி புதுசா வர அமைச்சர்கள் சரியாக பேட்டி கொடுப்பார்கள் என்று இப்போ உளறிக்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் நம்பிட்டு இருக்காங்க. மக்களாகிய நம்ம தெளிவா ஒரு முடிவெடுப்போம். 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி தான் நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சியை வழி நடத்துற இடத்துல நம்ம இருக்கணும். அதனால இந்த பை எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கணும். ஒருவேளை திருச்சி கிழக்குல திருமானின்னா நீ என்ன நின்னுட்டு போட்டும் திமுக தான் ஜெயிக்கணும். ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் தான் ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால வர பை எலெக்ஷன்ல திமுக கூட்டணி இல்ல, திமுகவை நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். அதனால மக்களே தயவு செய்து இந்த 20 நாள்ல என்ன நடந்ததுன்னு பாத்துட்டீங்க. இனியும் உங்க குழந்தைங்க பேச்ச கேட்காதீங்க, எங்க பேச்ச கேட்டு பாருங்களேன். நாங்க உங்களுக்காக பேசுறோம், நீங்க எங்களுக்காக பேசுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.